கடவுளே, எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கணும். அப்பதான் பிரியாவோட நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும். உங்க வெற்றிக்கு யார் காரணம்? டீச்சரா? ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? சென்னையில இருக்கா. அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. வேணாங்க. டேய், கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதுக்கு காரணமான பொண்ணு பேரை சொல்றா. வேணாடா, வேணாங்க ப்ளீஸ். ஏங்க அவன் சொல்லல, என்னங்க நான் சொல்றேன். சும்மா கேளடா. அந்த பொண்ணு பேரு பிரியா. சரி நிறுத்துங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரியாதான். சென்னை மேயரோட பொண்ணு. ஒரு வார்த்தை சொன்னா, படி உன்னால முடியும்ட்டு. அவன் சொன்னதுக்கே நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் மட்டும் என் லைஃப்ல வந்தா நான் இதை வேணா சாதிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ. யோ, கேட்க மாட்டியா? இதெல்லாம் கேட்க மாட்டியா? லஞ்சம் வாங்கி இல்ல, அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டியா? யாரே அந்த பாலா? என்னைய சொல்றாம? சின்ன பய வாழ்க்கை முழுக்க என் பொண்ணோட அவன் இருக்கணுமா? சொல்லு. யோ, இன்னும் 6 மாசத்துல உள்துறை அமைச்சர் பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தையா? நல்ல காரியத்தை கெடுத்துட போறாயா? அவனை தூக்கி முதல்ல உள்ள போட்டு எனக்கு போன் பண்ணு. அப்பதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி தூங்குவான். என்ன சார் பிரச்சனை? தாசில்தார் வேற ஊர்ல இல்ல. நீ என்ன அந்த தாசில்தாருக்கு சொந்தக்காரனா? அந்த தாசில்தார் வந்தா சொல்லிடு, பையன் ஸ்கூலுக்கு போகாம கஞ்சா பிசினஸ் பண்றான்னு. ஆகும் சார் பாலா, அவன் ரொம்ப நல்ல பையன் சார். என்னது, நீ தான் அவனுக்கு கஞ்சா சப்ளை பண்றியா? அவனை உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ராஸ்கல், உரம்போக்கு பையனுக்கு மேயர் பொண்ணு கேக்குதா? அவனை அவன் மட்டும் என் கையில மாட்டினா லைஃப் லாங் வெளில வர மாட்டான். சொல்லி வை. ஆமா, சென்னைக்கு போயிட்டா மட்டும் பிரியாவை பாத்திர முடியுமா? எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். பேர் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நீதான் பிரியான்னு கத்துன. இப்ப பாரு. டேய், உலகத்திலே ஓம் பிரியா மட்டும் தான் இருக்குதா? நான் பிரியான்னு வெறும் பேரை மட்டும் தான்டா சொன்னேன். நீ தான் சென்னை மேயரோட பொண்ணுன்னு விலாவரியா சொன்ன, அதுவும் லைவ் டெலிகாஸ்ட்ல. சரி விடுறா, அதான் குட்டி இருக்கல, நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் சென்னைக்கு போறோம், ரேவதி கிட்ட அட்ரஸை வாங்குறோம், பிரியாவை தூக்குறோம். ஆமா, ரேவதி அட்ரஸ் வச்சிருக்கல? டென்ஷன் பண்ணாத, வாயை மட்டும் சும்மாவா. இவன் ஒருத்தன்டா, பயத்தை மறைக்கிறதுக்கு காமெடி பண்ணா கோவப்படுறான். என்ன வண்டி நிக்குது? டேய், நம்மள தேடி இங்கே வந்துட்டானுங்கடா. வேணுகோபால் வந்துட்டான்டா. ஏதாவது ஐடியா பண்ணடா எஸ்கேப் ஆகிறதுக்கு. கிரா யாரு? டிஎஸ்பி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எங்கயா இருக்க? பைபாஸ் செக் போஸ்ட்ல பாலா பையனை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். இடிஞ்சது பையன், அவனே வந்து சரண்டர் ஆயிட்டான். உடனே கிளம்பி வாயா. எஸ் சார். யோ, சீக்கிரமா வண்டி எடுங்க, டிஎஸ்பி ஆபீஸ் போனோம். போன உயிர் திரும்ப வந்துச்சுடா. இப்படி கூத்து விட்டோம் பாத்தியா? என்ன அந்த நேரத்துல அந்த பையன் மாட்டிட்டானா? சார், அந்த பையன் சரண் அடைஞ்சிட்டான், உடனே கிளம்பி வாங்க. நீங்க தானே சார் போன்ல சொன்னீங்க? நான் எப்பயா சொன்னேன்? ஏன் அந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? யோ, அந்த பையன் உன்னை என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சென்னைக்கு தான் போயிருக்கணும். நீ என்ன பண்ணியா எனக்கு தெரியாது. அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தியா. இதான் திருவள்ளிக்கணியானே, ரொம்ப நன்றிண்ணே. டேய், இவர்கிட்ட கேட்கலாம்டா.
ட்ரெயின்காரங்களுக்கு தான்டா எல்லா அட்ரஸும் தெரியும். அண்ணே என்னப்பா இங்கே ரேவதி வீடு எங்கண்ணே இருக்கு? ரேவதியா? அப்படி யாரும் தெரியாதப்பா. இவர் வெறும் துணியை மட்டும் தான் தேப்பார்னு நினைக்கிறேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். சார் 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 எஸ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க பே. சார் இங்கே ரேவதி வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸ்டெல்லா மேரிஸ் ரேவதி, குயின் மேரிஸ் ரேவதி, எத்திராஜ் ரேவதி, WCC ரேவதி, SIT ரேவதி, மீனாட்சி ரேவதி, ஜானகி எம்ஜி ரேவதி, அண்ணாதாஸ் ரேவதி, செல்லம்மாள் ரேவதி, காதிமலை ரேவதி, பாரதி ஆர்ட்ஸ் ரேவதி, வேல்ஸ் ரேவதி, சஞ்சசுப் ரேவதி, பனிமலர் ரேவதி, இந்துஸ்தான் ரேவதி, இந்தியன் பேங்க் ரேவதி, கனரா பேங்க் ரேவதி, ஸ்டேட் பேங்க் ரேவதி, பாரத் பேங்க் ரேவதி, சிட்டி பேங்க் ரேவதி, ஏர்செல் ரேவதி, ஏர்டெல் ரேவதி, BSNL ரேவதி, HC ரேவதி, வோடாஃபோன் ரேவதி, ஓடகல் ரேவதி, தினத்தந்தி ரேவதி, தினமலர் ரேவதி, குமுதம் ரேவதி, குங்குமம் ரேவதி, ஆனந்தவிகடன் ரேவதி, சன் டிவி ரேவதி, விஜய் டிவி ரேவதி, ராஜ் டிவி ரேவதி, ஜெயா டிவி ரேவதி, கலைஞர் டிவி ரேவதி, தலைமுறை ரேவதி, சரவணாஸ்வரர் ரேவதி, போத்தீஸ் ரேவதி, நல்லி ரேவதி, வள்ளி ரேவதி, சைதாப்பேட்டை ரேவதி, குரம்பேட்டை ரேவதி, ராணிப்பேட்டை ரேவதி, ராயப்பேட்டை ரேவதி, கண்ணமாப்பேட்டை ரேவதி, குறுக்குப்பேட்டை ரேவதி, புதுப்பேட்டை ரேவதி, ஆழ்வார்பேட்டை ரேவதி, பொர்சுவாக்கு ரேவதி, வில்லிவாக்கு ரேவதி, பாலவாக்கு ரேவதி, பள்ளி ரேவதி, பள்ளு ரேவதி, மூக்கு ரேவதி, டி நகர் ரேவதி, KK நகர் ரேவதி, அசோக் நகர் ரேவதி, MJR நகர் ரேவதி, அண்ணா நகர் ரேவதி, குடுவாஞ்சேரி ரேவதி, குண்டு ரேவதி, பெரம்பூர் ரேவதி, எழும்பூர் ரேவதி, மயிலாப்பூர் ரேவதி, நொச்சிக்குப்பு ரேவதி, அழுத்துக்குப்பு ரேவதி, குயில்குப்பு ரேவதி, ஆடி ரேவதி. சார் சென்ட் ஜான் ஸ்கூலில் +2 படிக்கிற ரேவதி. சொல்லவே இல்ல. ஃபாலோ மீ. ஒரு நிமிஷம். இந்தா அவன் கண்ணாடி எடுத்தா கொடுக்க மாட்டான். நீங்க கொடுத்துட்டீங்க. யூ ஆர் கிரேட். ஃபாலோ மீ. யார்ப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். ரேவதியை பார்க்க வந்திருக்கோம். கும்பகோணத்துலேருந்து பாலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ரேவதிக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். பாட்டி ஒரு நிமிஷம். உனக்கு என்னப்பா வேணும்? அப்படியே ரேவதி கிட்ட பாலாவோட ஃப்ரெண்டு குட்டி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சொல்றேன். தேங்க்யூ. நீங்க தான் பாலாவா? ஆமா ரேவதி. அப்படியா? உள்ள வாங்க. இல்லை பரவாயில்லைங்க. பிரியாவை நான் மீட் பண்ணோம். அவளை பார்த்து பேசணும். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் நான் துரத்துத. போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னால பிரியாவை பார்க்கணும். ப்ளீஸ் ரேவதி, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். பிரியா இன்னைக்கு மார்க் ஷீட் வாங்க ஸ்கூலுக்கு வருவா. ஆனா அவளை அங்க வச்சு மீட் பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்க அப்பாவோட அல்லக்கைங்கெல்லாம் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச கால் டாக்ஸி டிரைவர் வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பிரியாக்கு நல்லா தெரியும். நீங்க அவரை மீட் பண்ணா உங்களுக்கு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் ராயபுரத்துல தான் இருக்காரு. நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்க அவர் கூட பேசுங்க. அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. சொல்லு ரேவதி. 9380-238-332. பிரியா, சொல்லுங்கப்பா. அந்த பய அதான் கும்பகோணத்தில் இருக்கான பாலா, அவன் என்ன ஜாதி தெரியுமா? தெரியாதுப்பா. என்ன மதம் தெரியுமா? தெரியாதுப்பா. வசதியானவனான்னு தெரியுமா? தெரியாதுப்பா. என்னதான் தெரியும் உனக்கு? எதுவுமே தெரியாம ஏன் அவனையே நினைச்சிட்டு இருக்க? ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும்பா. அவன் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான்பா. என்ன செஞ்சிருவான்? என்ன விட உனக்கு என்ன செஞ்சிருவான்? இந்த மாதிரி வீடு வாங்கி தருவானா? நீ தினமும் போறிய ஸ்கார்பியோ, அது வாங்கி தருவானா? சொல்லு, வேற என்ன செய்வான் அவன்? இந்த 5th ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துருங்கப்பா. பைத்திய மாதிரி பேசாத. இங்க இருந்து விழுந்தா செத்துருவ தெரியுமா உனக்கு? அந்த பால விழுந்துருவான்ப்பா. நான் சொன்ன ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். இங்க இருந்து கீழே விழுந்துருவான்ப்பா. யோ தாமோதரா, முத்தி போச்சியா? முத்தி போச்சு. அவ ஸ்கூலுக்கு போன மாதிரியே திரும்ப வீட்டுக்கு வரணும். வழியில எவனையாவது திரும்பி பார்த்தா வெட்டிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அண்ணா உனக்கு தான் இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராத. நீ இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிற? டேய், இது பொம்பளை புள்ளை படிக்கிற ஸ்கூல்டா. ஒரு பில்டப் போனா அதுக்கு தான். படிங்க படிங்க படிங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அங்கிள்? இது என்னடா பெரிய தலைவலியா போச்சு. அது ஒண்ணு இல்லம்மா, சூர்யா ஜோதி அவ கல்யாணம் பண்ணிட்டாரு. அது பழைய நியூஸ் ஆச்சு அங்கிள். இதுவும் பழைய பேப்பர் தானே? ஆமா அங்கிள். பிரியா ஏன் மார்க் ஷீட் வாங்க வரல? பிரியா மார்க் ஷீட் வாங்க இல்லையா? என்னம்மா சொல்ற? பிரியாவை நாங்க தானே காலைல கொண்டாந்து விட்டோம். வரலையே அங்கிள். நான் தான் எல்லா கிளாஸ் ரூம்லயும் தேடி பார்த்தனே.
காணோம். டீச்சர் தான் பிரியாவுக்கு என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட கேட்டு பார்க்க சொன்னாங்க. நீங்க வேணா டீச்சர் கிட்ட வந்து கேட்டு பாருங்க. வாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஸ்கூல்லாம் பயம். டே ரத்னம், நீ போய் என்னன்னு கேட்டு வாடா. எனக்கு மட்டும்தாவா? சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலு டீச்சர்னா பயம்னா? டேய், பிரியாமா தப்பிச்சிட்டாங்க. மேயருக்கு போன போட்டு உடனே விஷயத்தை சொல்றான். எடுறா வண்டியா. நம்மகிட்டே வா, அந்த ஆள் நம்மள உயிரோட கொண்டு வானாடா. ஹலோ ஐயா, சொல்லுடா. அது வந்து பிரியம்மா ஸ்கூல்ல தேடி காணோம் ஐயா. ஐயா, கமிஷனர். ஆமா சார். நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஸ்கூல்ல இருந்து என் பொண்ணு அந்த பையன் கூட தப்பிச்சு போயிட்டா. என் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரணும். சொல்லிட்டீங்களே, கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. வழக்கம் போல பத்திரிகாரங்களை கூப்பிட்டு கும்மி அடிச்சிடாதீங்க, புரியுதா? ஓகே சார். உங்க அப்பாவோட ஆளுங்களை எப்படியே சமாளிச்சு அனுப்பிட்டேன். அப்புறம் வேலு கால் டாக்ஸில வந்துட்டு வர, நீ அவரோட போயிடு, சரியா? வேலு வந்துட்டாரு. கவலைப்படாத பிரியா, நான் இருக்கேன்ல. அப்பா வேற யார் கையாவது பிடிக்க சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஸ்கூல் சர்ச்சில் இருக்கிற ஜீசஸும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரும் உன்னோட கையை பிடிக்க வேலு மூலமா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஐ லவ் யூ பாலா. ஐ லவ் யூ டு பிரியா. ஐ லவ் பாலா அண்ட் பிரியா. ஐயோ, பகல்குள்ள அடிக்கிற கேரக்டர் நடுரோட்ட நிக்குது. கும்பகோணம் எஸ்ஐ வேணுகோபால் என்ன தேடிதான் இங்க வந்திருக்கான். வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. என்ன? கொஞ்சம் வா பிரியா. வணக்கம் சார். சார், என்னையும் என் பையனையும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு என் பையன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஒருத்தனை நாங்க சுட்டுக்கொன்னா அது என்கவுண்டர், அதையே நீங்க சுட்டுக்கொன்னா அது கொலை. இப்ப புரியுதா உங்க பையன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு? சார், அவன் பாவம் சார், அப்பாவி. அந்த பிஞ்சு இதை எப்படியெல்லாம் கஷ்டப்படும். தயவு செய்து விட்டுருங்க சார். எப்படி விட முடியும்? ப்ளீஸ். ஸ்கூல் பேக்ல கஞ்சா வச்சிருந்தது, யூடிசிங் பண்ணது, கூட படிச்ச பையனை நடு ரோட்ல வச்சு அடிச்சது, அவன் ஃப்ரெண்டு கொடைக்கானல்ல தற்கொலை பண்ணிட்டது, இப்படி மொத்தம் 4 கேஸ் இருக்கு. மாட்டினா உங்க பையன் வெளியில வர முடியாது. யோசிச்சுங்க. எதுவும் அறியாத சின்ன பையன் மேல இவ்வளவு போய் கேஸா? தாங்க மாட்டான் சார், என் பையன் தாங்க மாட்டான். அப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு உங்க பையனை இங்க வர சொல்லுங்க. சார், அந்த பொண்ணை விட்டுட்டு அவனை மட்டும் இங்க எப்படி சார் வர சொல்ல முடியும்? அது பாவம் இல்லையா? அந்த பொண்ணு இவனை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப இவனை மட்டும் இங்க வர சொன்னா அந்த பொண்ணுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? சார், எனக்கு தெரியும் சார், பாலா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த விதமான தப்பு பண்ணல சார். நீங்க தான் அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி
ஒரு மாயையை உருவாக்கி அவனை தண்டிக்க பார்க்குறீங்க. உங்க கண்ணுக்கு தான் இந்த உலகம் ஒரு பூகோளம். ஆனா அவங்க கண்ணுக்கு இந்த உலகம் ஒரு பூகோளம். அந்த பூகோளத்தை சிதைக்க நான் விரும்பல சார். காதல் பொய்யா மெய்யான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா காதல் ஒரு மகாசக்தி சார், மகாசக்தி.